நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நமது நகர்வளப் பகுதியில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை, ஒரு காட்சியை சொல்லப் போகிறோம். நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து ஒரு அற்புதமான வீடியோவையும் தகவலையும் தந்திருக்கிறார்கள். அதை வைத்து இன்றைக்கு நாம் நகர்வளப் பகுதியில் நல்லதோர் நிகழ்ச்சியாக வழங்கவிருக்கிறோம். நமது எடிட்டர் செய்தியாளர் திரு தம்பி பிரசாத்தோடு வாழை இந்த வாழை என்ற இந்த சொல் இன்றைக்கு தமிழகம் மட்டும் அல்லாமல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இன்னும் வடநாட்டிலெல்லாம் கூட இந்த வாழை 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 என்ற சொல் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வாழை, என்ன வாழை என்று சொன்னால், மாரி செல்வராஜ் அற்புதமான ஒரு இயக்குனர், அற்புதமான ஒரு டைரக்டர். குறிப்பிட்ட சில படங்கள் மட்டுமே திரையிலே கொண்டு வந்தவர். கர்ணன், மாமன்னன் என்று ஒரு 3-4 படங்களை திரை உலகத்திற்கு தந்தவர் மாரி செல்வராஜ். கருத்த உருவம், கலையான முகம், துடிப்பான பேச்சு, எதையும் ஆராய்கின்ற கண்கள். இந்த ஆராய்கின்ற கண்களை பார்த்தாலே தெரியும் இவர் சாதனையாளர், சாதிக்க போகின்றவர் என்று மாரி செல்வராஜை சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கின்ற ஒரு சிறப்பான திரைப்படம்தான் வாழை. ஒரு பாடல், அந்த பாடலை சொல்லித் தருகிறார். வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசும் காதல் மொழி என்று அந்த வஞ்சி பூங்கொடியின் பாடலை எப்படி ஸ்கிரீன் பிளே அந்த பையனுக்கு நடித்து காண்பிக்கிறார், சொல்லித் தருகிறார். எத்தனையோ இயக்குனர்களை பார்த்திருப்போம். அந்த பாடலை சொல்லி இந்த பாடலுக்கு இப்படித்தான் நடிக்க வேண்டும், இப்படித்தான் உன் நடிப்பு, உன் கை அசைவு, கண் அசைவு, உன்னுடைய உதடு அசைவு என்று சொல்லி தருவார்கள். ஆனால் இவரே அமர்ந்து அந்த பையனை தன் முன்னாலே அமர வைத்து அந்த பையன் பாடுவதை போல பாடி காண்பிக்கும் இந்த காட்சியை பாருங்கள். மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி, வாசப்பூவின் தேனே வண்ணனிலாவே மானே, காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது மஞ்சள் பூசும்பாங்க. இப்படியெல்லாம் உழைத்து அந்த திரைப்படத்தை வெற்றி படமாக திரையிலே கொண்டு வந்து இன்றைக்கு பலருடைய பாராட்டு மலையிலே மாரி செல்வராஜ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு இன்றைய ஒரு சிறந்த கதாநாயகன், குணச்சித்திரம், வில்லன் என்று எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் தூள் கிளப்பும் ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி பாராட்டுகிறார்.
இந்த வாழை என்ற திரைப்படத்தை திரையிலே பார்த்தேன். பார்த்துவிட்டு இன்னும் அந்த படம் என் கண்களிலே, என் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படம் என்னை விட்டு அகலவே இல்லை. இன்னும் அந்த திரைப்படத்திலே தான் முங்கி இருக்கிறேன். அந்த திரைப்படம் என்னை அந்த அளவுக்கு தாக்கத்தை கொண்டு சென்று விட்டது என்று மாரி செல்வராஜை புகழுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ தான் மாரி செல்வராஜ் சார் அவங்களோட இயக்கத்தில் வாழை படம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். இன்னும் அந்த படம் இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல. அதுக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்கிறோம். அதில் அவர் பேசின அரசியலாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், நடித்த எல்லாருமா இருக்கட்டும், அந்த ஊரில் அவங்க வாழ்க்கைக்கு மத்தியில் அந்த ஊர்க்காரங்களை ஒருத்தராகவும் இங்கேருந்து அங்கேருந்து இன்னும் வெளியே வர முடியாத அளவுக்கு தான் அதில் மாட்டிகிட்டு இருக்கோம். மாரி செல்வராஜ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பதிவு வச்சதுக்கு. செய்திகளில் கேட்கும்போதும் இல்லை செய்தித்தாள்களில் வரும்போதும் சாதாரணமாக கடந்து போகிற, இல்லை அதை ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு கடந்து போயிடுவோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக பதிவு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு அற்புதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கை மேலே நமக்கே சில கேள்விகளையும் எழுப்பும் நான் நம்புகிறேன். படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. இது நகைச்சுவை நடிகராக நுழைந்து புறவட்டா சாப்பிடும் காட்சியிலே வந்து அந்த காட்சியை சிறப்பாக செய்து அதன் மூலமாக திரையுலகத்திலே ஒரு வெற்றி நகைச்சுவை நடிகராக பவனி வந்து இன்றைக்கு கதாநாயகனாக மாறி விடுதலை என்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு வெற்றி கதாநாயகனாக நடித்து அதே விடுதலை 2ஆம் பாகத்திலும் கதாநாயகனாக நடித்து புகழ் பெற்று அதற்கு பிறகு கருடன் என்ற ஒரு படத்திலும் தன்னுடைய நடிப்பால் கதையின் நாயகனாக நடித்து இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற சூரி அவர்கள் இந்த படத்தை பற்றி உருக்கமாக சொல்லுகிறார். மாரி செல்வராஜ் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, நடிப்பின் பல்கலைக்கழகமாக நடிப்பை சொல்லி தருகின்ற ஒரு இமயமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் என் உள்ளத்திற்கும் என் கண்களுக்கும் தெரிகிறார் என்று சூரி அவர்கள் புகழுகிறார். மனுஷா பத்திரப்படுத்த சினிமாவிலே பத்திரப்படுத்த இருக்கு. ಹೆಸರಡಮಾಗಿದ್ದೇನೆ அது கஷ்டப்பட்ட நமக்கு இயக்குனர் பாலா பல வித்தியாசமான கதைகளை திரையுலகத்திலே கொண்டு வந்து பல கதாநாயகர்களுக்கு வாழ்வு கொடுத்து தேசிய விருதை, சிறந்த நடிகருக்கான விருதை விக்ரமுக்கு பெற்றுத்தந்து சூர்யாவை பெரும் ஒரு நடிகர் பட்டியலிலே கொண்டு வந்து நிறுத்திய பாலா, சேது என்ற ஒரு
குறைந்த பட்ஜெட் படத்தை எடுத்து அதை வெற்றி கண்டு அதற்கு பிறகு பிரம்மாண்டமான படங்களை தந்து சாதனையான ஒரு இயக்குனர் என்று பாராட்டக்கூடிய பாலா அவர்கள் கண்களங்கி நெஞ்சமுருகி இந்த மாரி செல்வராஜை கட்டிப்பிடித்து பாராட்டுகிறார். இப்படி அனைவரும் பாராட்டும் மாரி செல்வராஜை பிரம்மாண்டமான இயக்குனர் ஜென்டில்மேன் என்ற ஒரு திரைப்படத்தை அர்ஜுனை கதாநாயகனாக போட்டு கதையில் வித்தியாசத்தை காண்பித்து சரண்ராஜ் என்ற ஒரு நடிகனை வில்லத்தனத்திலே மிரட்டி இருப்பார். அந்த ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தில் பல வெற்றி படங்கள். பிரம்மாண்டமான இயக்குனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் போன்றவர்களை நடிக்க வைத்து பிரம்மாண்டமான இயக்குனர் என்று பாராட்டை பெற்ற திரு சங்கர் அவர்கள் அவரும் சொல்லுகிறார், இந்த வாழை என்ற திரைப்படம் அந்த வாழை தாரை தோளிலும் தலையிலும் சுமந்து செல்லுகின்ற அந்த காட்சியை திரையில் பார்த்தபோது என் தோள் வலித்தது, இன்னும் அந்த தோள் வலித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் வாழைப்பழங்களை பார்க்கின்ற போது இந்த வாழை என்ற திரைப்படத்தினுடைய நிகழ்வுகளும் காட்சிகளும் தான் இன்றைக்கு தோன்றுகிறது என்று பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் அவர்களும் சொல்லுகிறார். அருமையான சினிமா அந்த வாழை அவருடைய தாக்கம் பலமா இருக்குல்ல, இன்னும் கூட அதுல இருந்து வெளியில வர முடியல. படம் பார்க்கும்போது அந்த அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. அப்படி இனிமேல் வாழைப்பழம்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க. அப்போ அந்த பழம் திட்டிக்க மாட்டேன்னு கூட தெரியல. லைக் நல்ல இயல்பான கதாபாத்திரங்கள். அந்த சின்ன பசங்க 2 பேரும் இந்த மெயினான பசங்க, அப்புறம் மொட்டைன்னு ஒரு பையன். ரொம்ப ஒரு யதார்த்தமான சினிமாவில் ஒரு ஒரு அழகியல் இருக்கு, ஹியூமர் இருக்கு, ஸ்டைல் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். அவருடைய ரியல் ஸ்டோரின்னு சொன்னார். ஆனால் ஒரு இலக்கியம் மாதிரி இருக்கு படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. லைக் டெக்னிக்கலி ஆல்சோ மியூசிக், சவுண்ட்ஸ், லிரிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஆல் த பெஸ்ட் மாரி இந்த ஹோல் டீம். பல இயக்குனர்கள் நடிகர்களை உருவாக்குவார்கள், சிறந்த நடிகர்களை. ஆனால் இங்கே ஒரு இளம் நடிகர் சிவகார்த்திகேயன் பல இயக்குனர்களை உருவாக்கிய ஒரு நாயகன் என்று கூட சொல்லலாம். இவர் சின்னத்திரையிலே நடித்து அதன் மூலமாக திரைப்படத்திற்கு வந்து வெற்றி கண்டு அந்த வெற்றியின் மூலமாக பல இயக்குனர்களை உருவாக்கிய சிவகார்த்திகேயன். அந்த சிவகார்த்திகேயனும் போற்றுகிறார், புகழுகிறார், பாராட்டுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். மாரி செல்வராஜனுடைய இயக்கத்திலே வெளிவந்த திரைப்படம் வாழை. இந்த வாழை என்ற திரைப்படம் என்னை இன்னும்
இன்னும் அகலவில்லை, அந்த கதைக்குள்ளேயே நான் சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று சிவகார்த்திகேயன் சொல்லுகிறார். விஷயங்களை திரையில ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற ஃபிலிம் வாழை. வாழ்த்துக்கள். இவர்களெல்லாம் திரைப்படத்தை சம்பந்தப்பட்டவர்கள். இயக்குனர், நடிகர், கதாசிரியர் என்று பல தொழில்நுட்பத்தை திரையுலகத்திலே திரைப்படங்களிலே செய்து கொண்டிருப்பவர்கள். இயக்குனர் எளிமையானவர், கருத்த உருவத்திற்கு சொந்தக்காரர், கருத்துக்களை வழங்குவதிலே உயர்ந்து நிற்கக்கூடிய மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டுகின்றவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திருமாவளவன். திருமாவளவனும் ஒரு திரைப்படத்தில் நாயகனாக நடித்திருந்தாலும் அது ஏதோ ஒரு விபத்து போல்தான் ஏற்பட்டதே ஒழிய அவருக்கு அரசியல் கட்சிதான். ஆனாலும் திரையில் நடித்ததனால் அவர் திரை உலகத்தின் தாக்கம் அவர் உள்ளத்திலே என்றைக்கும் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருப்பதால் மாரி செல்வராஜை பாராட்டுகிறார்கள். இதிலும் வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். மற்றவர்களைப் போல பத்திரிகையிலும் அவரை கட்டிப்பிடித்தும் பாராட்டியும் செல்லாமல் நேராக மாரி செல்வராஜனுடைய இல்லத்திற்கு வீட்டுக்கே செல்லுகிறார். மாரி செல்வராஜனுடைய வீட்டுக்கே சென்று மாரி செல்வராஜை கட்டிப்பிடித்து அவரை அரவணைத்து பாராட்டி அவருக்கு பொன்னாடை போர்த்துகிறார். வாழை என்ற திரைப்படம் என்னை கவர்ந்து விட்டது. வாழை என்ற திரைப்படம் என்னை இன்னும் அகலவில்லை. என்னுடைய உள்ளத்திலே இருந்து கண்களிலே அந்த வாழை என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று மாரி செல்வராஜிடம் சொல்லுகிறார். பொன்னாடை போர்த்தினார், வாழ்த்தினார். அதோடு விட்டாரா? அவருடைய குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள், பெரிய வயதான தாயார் மற்றும் அம்மையார்கள், தம்பிமார்கள் என்று அனைவரையும் வரவழைத்து அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இயக்க தலைவர். இத்தனைகளும் நடைபெறுகிறது மாரி செல்வராஜனுடைய வீட்டிலே. இத்தனையும் நடைபெற்று அவர்களோடு வாழ்த்தி பேசியதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு அமருகிறார். அவர்களோடு அமர்ந்து மாரி செல்வராஜனுடைய குடும்பத்திலே இருக்கின்ற மூத்தவர்கள், சிறியவர்கள் என்று உறுப்பினர்களோடு அமர்ந்து உணவை அருந்துகிறார். உல்லாசத்தோடு, வாழ்த்துக்களோடு, மகிழ்ச்சியோடு திருமாவளவன் உணவை அருந்தி அவர்களோடு மகிழ்ந்து மனமகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை சொல்லுகிறார். அதையும் பார்ப்போம்.
போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று கேட்டு, நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியினுடைய ஆப்ரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். சிறப்பான நிகழ்ச்சி செய்திகளை தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று மகிழுங்கள் என்று உங்களிடம் தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்